காங்கேயம் சிவன்மலை கோவில் படிக்கட்டில் படியேறிய பச்சை பாம்பு வீடியோ வைரல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் படிக்கட்டுகளில் பக்தர்கள் படியேறி கொண்டிருந்த நிலையில் இவர்களுடன் சிறிய பச்சை பாம்பும் படியேறி சென்றது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. காங்கேயம் அடுத்த சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாக விளங்கி வருவது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இக்கோவிலில் முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் இந்த மலையில் அரிய வகை தாவரங்கள், மரங்கள் மற்றும் சிறு சிறு உயிரினங்களான பல்லி, பாம்பு, உடும்பு, கீரி, மரநாய் மற்றும் பறவைகள் ஆகியவை வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மலைக்கோவில் படிக்கட்டில் ஏராளமான பக்தர்கள் படியேறி கொண்டிருந்த நிலையில் இவர்களுடன் சுமார் 5 அடி நீளம் கொண்ட பச்சை பாம்பும் படியேறி சென்றது. இதனை கண்ட பக்தர்கள் பயந்து கொண்டு நகர்ந்து சென்று படியேறினர். மேலும் சிறிது நேரம் இந்த காட்சியை கண்டுகளித்தனர். இதனையடுத்து இந்த பாம்பு படிக்கட்டில் இருந்து திசை மாறி மலைகளில் உள்ள செடி கொடிகளுக்குள் சென்று விட்டது. இதனை படம் பிடித்து சிலர் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். அரிய வகை விலங்குகள் மற்றும் விஷ ஊர்வனங்கள் தென்படும் பட்சத்தில் இதனை பிடித்து பாதுகாப்பான காப்புக்காட்டு பகுதியில் கொண்டு சென்று விட வேண்டும் என வனத்துறையினருக்கு பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.